கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஏசாயா 31:6. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலக்கினவரிடத்தில் திரும்புங்கள். இல்லையா? இந்த ஆண்டின் இறுதி நாளில் இருக்கிறோம். டிசம்பர் 31ஆம் தேதி. ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் செய்தி. என்ன எச்சரிப்பின் செய்தி? நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்ப வேண்டுமா? அதான் எபேசு சபைக்கு சொல்லும்போது, நீ ஆதில் கொண்டு இந்த அன்பு விட்ட என் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகவே நீ என்ன நிலைமையில் விழுந்தா என்று நினைத்து திரும்பு, இல்லாவிட்டால் உன் விளக்கத்தை எடுத்து போடுவேன்னு சொல்றார். திரும்பணும். லூக்கால சொல்றார், நீங்க மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் சொல்றார். ஆகவே திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்க சொன்னார். யோவான் சொன்னானுடைய முதல் பிரசங்கமும் அதான், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்குது. மனம் திரும்ப வேண்டும். 12 மாதம் ஒருவேளை ஆண்டவருடைய காரியங்களை விட்டு நம்ம பின்வாங்கியிருக்கலாம். ஆண்டவர் மீது செலுத்தின அன்பு குறைவாக இருந்திருக்கலாம். வேத வாசிப்பு குறைவு, ஜெப குறைவு, ஆண்டவர் தேர்தல குறைவு, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல குறைவு, இவை எல்லாவற்றிலேருந்து திரும்ப சொல்றார். புதிய ஆண்டில் நம்ம பிரவேசிக்கிறோம் 2025. ஆகவே பழசெல்லாம் விட்டுட்டு திரும்ப. இளைய மகன் திரும்பி வந்தான், சன்மார்க்கமாக வாழ்ந்தான். திரும்பி வந்தபோது அவனுக்கு தடபுடலான வரவேற்பு. ஆளுகளுக்கு பாதரட்சை, கைக்கு மோதிரம், சரீரத்துக்கு நல்ல ஆடை, நல்ல ஆகாரம், தடபுடலாக நடந்து. எதுக்க? மனம் திரும்பி வந்த போது. அது நாம கூட மனம் திரும்பி வரும்போது பரமத்தாப்ப நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவேதான் செய்தியின் சாராம்சம், திரும்புங்கள். நீங்கள் எங்கே எந்தெந்த காரியத்தில் திரும்ப வேணுமோ திரும்புங்க. திரும்பும்போது ஆசீர்வாதம், திரும்பாவிட்டால் சாபம். ஆகவே திரும்புவோம், புதிய வருடத்தில் நுழைவோம், புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு ஒருத்த நல்ல எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி. திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஆவியான உணர்த்தினீங்கப்பா. இதை கேட்கிற மக்கள் எந்தெந்த காரியத்தில் அவங்க திரும்ப வேண்டுமோ அந்த காரியத்தில் திரும்பி உங்களுக்கு பிரியமாக ஜீவிக்க கிருபை செய்யும். புதிய ஆசீர்வாதத்தை, புதிய ஆண்டினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.